அரசியல் விமர்சகர் கலை அவர்கள் வந்திருக்கார். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் பார்க்கும்போது திமுக 39 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுகவில் இருந்து பாஜக பிரிந்து வர வேண்டும். அது அதிமுகவுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அதிமுகவுக்கு அதுதான் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க திரும்ப திரும்ப வச்சீங்க. அதே மாதிரி பாமகவும் அதிமுகவை விட்டு பாமகவுடன் அதிமுக சேருவதும் நல்லது கிடையாது. பாரம்பரியமாக அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த தலித் வாக்காளர்கள் அதிமுகவை விட்டு சென்று விடுவார்கள் பாமக சேர்ந்தால். இது போன்ற விஷயங்களை நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்தீங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தா அதிமுக எந்த இடத்துலையுமே இல்லை. அப்ப இதற்கான காரணம் என்ன? அதிமுக இதுக்கு அவங்க ஹைஸ்டேக் எலெக்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 போட்டி கண்டெண்டிங் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அலையன்சஸ். இந்தியா கூட்டணியிலும் இல்லை, அவங்க என்டிஏ கூட்டணியிலும் இல்லை. அந்த 2 கடையில் தான் இப்போ நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது ஃபிக்ஸ் ஆகிருக்குது. அதை நோக்கி தான் எல்லா மாநிலங்கள்லையும் போயிட்டுருக்குது. இடையில இருக்காங்க அவங்களுக்கு இது ஸ்டேக் கிடையாது. இதில் ஒரு பெரிய ஸ்டேக் அவங்களுக்கு கிடையாது. முதல் ஒரு விஷயம். அடுத்து சில பெர்செப்ஷனை, சில நேரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பாஜகவும் அது திமுகவும் கொஞ்சம் அதில் பங்கு உண்டு. என்ன செட் பண்ணாங்க? அதிமுக உடைஞ்சிருச்சுனாலா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கடுத்து அதிமுக 2ஆம் இடத்துல வர முடியாது, பாஜக தான் 2ஆம் இடத்துல வரும், அதிமுக 3ஆம் இடத்துல போயிடும். போட்டி என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான். ஐடியாலஜிக்கலாக கூட அவங்க 2 பேருக்கு இடையில் தான் போட்டி. அந்த களத்தில் அதிமுக இல்லை. அதிமுக இந்த தேர்தல் முடிவோடு முடிஞ்சு போயிடும், அதோடைய கதை முடிஞ்சு போய்டும் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் அதிமுக நல்லிஃபை பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக 21% வாக்குகள் வாங்கியிருக்காங்க இப்போதைக்கு நிலவரத்தில். இன்னைக்கு ஃபைனல் டேலி வேறு விஷயம், பெருசாக மாற்றம் வராது. திமுக எத்தனை சதவீதம்? 25. ஆனால் திமுக 22 தொகுதிகளில் தான் நின்றுச்சு. அதிமுக 33 தொகுதியில் நின்னாங்க. அதிக தொகுதியில் ஒரு 9 தொகுதியில் அதிகமாக நின்றுருக்காங்க. 4% தான் வித்தியாசம். ஆனால் திமுக பெரிய கூட்டணி, 12 கட்சி கூட்டணி. அந்த வாக்குகள்லாம் அவங்களுக்கு இந்த 22 தொகுதிகளில் அதிகமாக கிடைச்சிருக்கும்ல. அவங்க வாக்குகளோட இந்த 12 கட்சிகளுடைய வாக்குகளும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அதிமுக இருக்கிற இந்த 3 கூட்டணிகள்லேயே ரொம்ப வலிமை இழந்த கூட்டணியை அதிமுக தான். பலமாக உருவாகலை அது. அப்போ அது இப்போ நீங்கள் இடையில முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, தனித்து நின்றாலே அதிமுக வெற்றி பெறும்னுங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக வெற்றி பெறும். வலுவிழந்த கூட்டணி அப்படிங்கிறது இந்த கூட்டணியே தேவையில்லை, அதிமுக தனித்து நின்றாலே வெற்றி பெறும். கூட்டணி தேவையில்லை நான் சொல்லலை, பாமகவும் பாஜகவும் தேவையில்லை சொன்னேன். அவங்கள விட்டு வந்தால் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி அவங்க 21% எப்படிங்க வாங்கினாங்க? நீங்கள் அந்த கட்சி உடஞ்சி போச்சுன்னீங்க, அந்த கட்சி தொலைஞ்சு போயிடுனீங்க. எல்லோரும் சேர்ந்து பிரச்சாரம், மீடியா உட்பட டோட்டலாக எல்லோரும் புட்டப் அகைன்ஸ்ட் இது ஏடிஎம்கே தானே. யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லாரும் பிட்டட் அகைன்ஸ்ட் ஏடிஎம்கே எதிரான. எப்படி பிரச்சாரம் வச்சாலும் களத்துல பிரச்சாரத்தை தீவிரமாக, அதுவும் திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குங்கிறத பிரச்சாரத்துல தீவிரமா எடுத்து வச்சாரு அதிமுக. அப்ப என்ன சீட்டா அது என்ன இருக்கு? நீங்க ஓட் பெர்சன்டேஜ் சரி, அது தக்க வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே சமயம் சீட்டா அது எங்க கன்வெர்ட் ஆயிருக்கு? எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா, இப்ப திமுகவுடைய 25% வாக்கு தான். பட் எப்படி சீட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னா, பெரிய அலையன்ஸு. பாஜகவுக்கு சீட்டு கன்வெர்ட் ஆகலை. அவங்க 11 9 10 வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் பாஜக வாக்குகள் எங்கேருந்து வந்திருக்குன்னா, அதிமுகவிலேருந்து பிரிக்கப்படலை. அதிமுக வாக்குகளை பாஜக பெறலை, திமுகவுக்கு போயிட்டு இருந்த வாக்குகளை தான் பெற்றிருக்காங்க. அது எப்படி? இது பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். இதை ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க. நான் கரெக்டாக சொல்கிறேன், அதுக்கான காரணத்தை சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஏன்னா பாஜக போன 2019 தேர்தலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும், மார்ஜின் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அது 3 லட்சம் 4 லட்சம், எல்லா தொகுதிகள்லையும் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு மார்ஜின் இந்த வாட்டி இல்லை. சில தொகுதி 1-2 தொகுதிகளில் ஒரு 3-4 தொகுதிகளில் வந்திருக்கு. ஆனால் பெரும்பாலான தொகுதிகளில் மார்ஜின் ஆஃப் விக்டரி பெரிய லெவலில் இல்லை. காரணம்
அந்த வாக்குகளை பாஜக வாங்கியிருக்குது. அதிமுக வாக்கு வங்கி அவங்க கட்சியை தக்க வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு நெருக்கிடுதலுக்கு பின்னாடி கட்சி உடஞ்சிருச்சின்னு பிரச்சாரம், அது ஜாதி ரீதியாக பிரச்சாரம், இந்த ஜாதி அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, பன்னீர் இவர் டிடிவி சசிகலா அம்மையார்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்க, அவங்க சவுத்தில் அவங்க அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, புறக்கணிப்பாங்க, எதிராக போவாங்க, இவ்வளவு பிரச்சாரங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இவ்வளவையும் தாண்டி அதிமுக எனக்கு தெரிஞ்சு நின்றுடுச்சு. திமுக பாஜக ஒரு 8-9 இடத்துல தான் 3ஆம் இடத்துக்கு போயிருக்குது. அப்படி பார்த்தா 2014 7 இடத்துல அண்ணா திமுக 3ஆம் இடத்துக்கு போச்சு. அது போயிருக்காங்க. பாக்கி 2வது இடத்துல பாஜக, 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டு எங்க 9 இடத்துல, பாக்கி தொகுதிகள் பூராத்திலையும் அதிமுக தான் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப நீங்க அதிலே போட்டி போடுறீங்களா? பாஜக கம்மியா 9 இடங்கள், இங்க 22 இடங்கள், ஒரு பெரிய கட்சி அதிமுகன்னு சொல்றீங்க, பாஜகவோட அப்ப போட்டி போடுறீங்களா? எங்க 3ஆவது இடத்துக்கு 3 மும்முனை போட்டி இருக்கும்போது 2014 தான் சொல்றேன் உங்களுக்கு. திமுக அணி 3ஆவது இடத்துக்கு போனாங்க 7 இடத்துல. அது நடக்கும். ஆனாலும் கூட அந்த கட்சி தான் அதிகமான இடத்துல செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்காங்க. நீங்க திமுகக்கு எதிராக 32 தொகுதிகள் அவங்க தான் நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் யார் திமுகக்கு எதிரான கட்சின்னு சொல்லுவீங்க? 2026 களம் எப்படி அமையும்? இவங்க 2 பேருக்கு இடையில தானே அமையும். சரி, அங்கே எங்கே பாஜக நிற்கும்? அந்த பாஜக வருங்கிறது அந்த பிரச்சாரம் எடுபடலை. இதையெல்லாம் தாண்டி இத்தனை பிரச்சாரங்கள், தங்களுக்கு எதிரான கருத்துக்கள் பரவலாக மீடியாக்கள் அலசிட்டு இருந்த நேரத்தில் அதிமுக இந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்பது அது கட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். சரி, அது உண்மை. சரி, அது பெரிய பிளவு ஏற்படல அதுலங்கிறது.